ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பீட்ரூட் அல்வா. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/2 லிட்டர் பால், 1/2 கிலோ பீட்ரூட் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவு சுகர் அதோட ஆட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த ஒரு பவுல் போதும், அந்த அளவு நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சீனி கரையிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாலில். ஸோ சீனி கரையிற வரை நம்ம வெயிட் பண்ணிப்போம். சீனி கரையிறவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் எனக்கு சீனி கரையிற அளவு நான் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ கரைஞ்சிருச்சு. இதில் நமக்கு தேவையான முந்திரி, அப்புறம் கருப்பு திராட்சை அதை வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் நம்ம வாசனைக்கு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்வா பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது கெட்டியாகி இந்த நெய்யெல்லாம் செட் ஆகி வரும் அல்வா மாதிரி. அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கிண்டி எடுத்துக்கோங்க பொறுமையாக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜெயா.